ஓம் சக்தி. அண்ட சராசரங்களையும் இயக்கும் அகிலாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தியின் படைப்பிலே வீணானது என்று எதுவும் கிடையாது. ஒன்றுக்கும் உதவாதது என்று அந்த பரபிரம்மத்தின் படைப்பில் எதையும் ஒதுக்கிவிட முடியாது. அணு முதல் அண்டம் வரையில் அனைத்துமே ஓயாமல் இயங்குகின்றன. இயற்கையின் நடைமுறைக்கு துணை புரிகின்றன. தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற உயிர்கள் அனைத்தும் தன்னை வந்தடைய வேண்டும் என்பது அன்னையின் பெருந்திட்டம். தன்னை அடைதற் பொருட்டு இடையறாது முயற்சி எடுத்துக்கொள்ளும் உயிர்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி தக்க சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அவைகளை தன்பால் ஈர்த்து கொள்கிறாள். உயிர்கள் அனைத்துள்ளும் மானிட பிறப்பு ஒருவன் பெற்ற பெரும் பேராகும். பரம்பொருளாம் அன்னை ஆதிபராசக்தியின் பாத கமலங்களை அடைதற் பொருட்டே மானிட பிறப்பு ஏற்பட்டுள்ளது. அன்னையை அடைய பாடுபடுவதே மானிட வாழ்வின் குறிக்கோளாகும். மனிதன் தான் பெற்றுள்ள மானிட பிறப்பை அன்னைக்கே அர்ப்பணித்து விட வேண்டும். நதி தன்னிடத்துள்ள நீர் அனைத்தையும் கடலில் கொண்டு போய் கொட்டிவிடுகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கை என்னும் நீரை அன்னை ஆதிபராசக்தி என்னும் கடலில் கொண்டு போய் கொட்டிவிட வேண்டும். அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அன்னைக்கே அர்ப்பணித்து விட வேண்டும். தன்னை அர்ப்பணித்தல் என்னும் ஒப்பற்ற செயலின் மூலம் ஆன்மா பரம்பொருளோடு இரண்டர கலந்துவிட வேண்டும். கடலை அடையும் வரை நதிக்கு பெயரும் வடிவமும் உண்டு. கடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நதி மிக மிக சிறியதாக இருக்கிறது. ஆனால் கடலோடு இரண்டர கலந்து ஒன்றாகிவிடமெடுத்து நதி தன்னுடைய பெயரையும் வாழ்வையும் இழந்து விடுகிறது. அதாவது சின்னஞ்சிறிய நதி பெரிய கடலாக மாறிவிடுகிறது. அதை போலவே மனிதன் பரம்பொருளை அடையும் வரை பெயரும் வடிவமும் உடையவனாக காணப்படுகிறான். பரம்பொருள் வேறு தான் வேறு என்று கருதுகின்றான். பரம்பொருளாம் அன்னை ஆதிபராசக்தியிடமிருந்து தன்னை வேறுபடுத்தும் அளவிற்கு மனிதன் சிறியவனாகின்றான். அதாவது மனிதனுடைய மனம் சுருங்கி விடுகிறது. பரம்பொருளிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி வைக்கும் அளவிற்கு ஆன்ம வளர்ச்சி தடைபெறுகின்றது. அன்னை ஆதிபராசக்தியையும் மனிதனையும் பிரித்து வைப்பது மனிதனிடத்தில் உள்ள நான் எனது என்னும் அகங்கார மமகாரங்கள்தான். அகங்கார மமகாரம் அறவே அழியுமிடத்து மனிதன் அன்னை ஆதிபராசக்தி மயமாகி விடுகின்றான். அதுவே பிறப்பு இறப்பற்ற பெருநிலை எனப்படுகிறது.